வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான தலைப்பை பத்தி பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன்டு திஸ். சர்வீஸ் நவுல ரொம்பவே கடினமான இன்டர்வியூ கேள்விகளை ஈஸியா எதிர்கொள்வதற்கான ஒரு சூப்பர் சர்வைவல் கைட் தான் இந்த விளக்கம். இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களை யாராலும் அசைக்கவே முடியாது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது தான் ஒரு பெர்ஃபெக்ட் இன்டர்வியூ ஓப்பனிங் ஆன்சர். நிறைய ஃப்ரெஷர்ஸ் இங்க தான் சறுக்குவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த செக்யூரிட்டி ஹையர்கியோட அடிப்படை புரியறதில்ல. வைல்ட் கார்டு ஏசிஎல்ஸ்னா பொதுவானவை. அதே மாதிரி டேபிள்.நன்னுங்கிறது ஒரு ஸ்பெஷலான முழு ரெக்கார்டையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு ஏசிஎல். இந்த கான்செப்டை மட்டும் நீங்க சரியா புடிச்சுக்கிட்டீங்கன்னா இன்டர்வியூல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரி, இன்னைக்கு நம்ம அஜெண்டா என்னன்னு குவிக்கா பார்த்துடலாம். முதல்ல அந்த அல்டிமேட் இன்டர்வியூ ட்ராப் என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் வைல்ட் கார்டு ஏசிஎல்ஸ் டீகோட் பண்ணுவோம். தொடர்ந்து டேபிள்.நன்னோட பவர், செக்யூரிட்டி லேயர்ஸ், கடைசியா பொதுவான ஏசிஎல் டிராப்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். செக்ஷன் 1 தி அல்டிமேட் இன்டர்வியூ ட்ராப். ஏசிஎல்களோட அடிப்படை வேலை செய்யும் விதம். இன்டர்வியூ பண்றவங்க ஏன் எப்பவுமே இந்த வைல்ட் கார்டு கேள்விகளை கேட்டு உங்களை லாக் பண்ண நினைப்பாங்கன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல ஏசிஎல்க்கு எப்படி பெயர் வைப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அடிப்படை. ஃபார்மேட் என்னன்னா டேபிள் டாட் ஃபீல்ட் டாட் ஆபரேஷன், அவ்வளோதான். உதாரணமா இன்சிடென்ட் டாட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் டாட் ரீடுன்னு வைங்க. இதுல இன்சிடென்ட்ங்கிறது டேபிள், ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன்ங்கிறது ஃபீல்ட், ரீடுங்கிறது ஆபரேஷன். ரொம்ப சிம்பிள் இல்லையா? இப்போ செக்ஷன் 2 டீகோடிங் வைல்ட் கார்டு ஏசிஎல்ஸ். பொதுவான ரூல்ஸை வச்சு செக்யூரிட்டி எப்படி ஸ்கேல் பண்றது. இங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இந்த ஒரு சின்ன ஆஸ்டரிஸ்க், அதாவது இந்த நட்சத்திர குறியீடு டெவலப்பர்களோட எக்கச்சக்கமான நேரத்தை எப்படி மிச்சப்படுத்துதுன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. இப்போ ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் உட்கார்ந்து தனித்தனியா ரூல்ஸ் எழுதுறதுக்கு பதிலா வைல்ட் கார்டுகளை நாம யூஸ் பண்ணலாம். இந்த டேபிளை பாருங்க, இதுல 4 முக்கியமான டூல்ஸ் இருக்கு. டேபிள்.ஸ்டார் போட்டிங்கன்னா அந்த டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபீல்டுகளுக்கும் அது பொருந்தும். ஸ்டார்.ஃபீல்டுன்னு போட்டிங்கன்னா எல்லா டேபிள்கள்லையும் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டுக்கு மட்டும் செட் ஆகும். ஸ்டார்.ஸ்டார்ங்கிறது ஒரு குளோபல் வைல்ட் கார்டு. கடைசியா டேபிள்.நன், இதுதான் ரெக்கார்ட் லெவல் ஏசிஎல். இது நிஜ உலகத்துல எப்படி பயன்படுதுன்னு பார்ப்போம். டேபிள்.ஸ்டார் எப்ப யூஸ் ஆகும்னா ஒரு டேபிள்ல இருக்கிற எல்லா ஃபீல்டுகளையும் பரவலா ஆக்சஸ் பண்ண. உதாரணமா ஐடிஐஎல் யூசர்கள் மட்டும் இன்சிடென்ட் ஃபீல்டுகளை பார்க்குற மாதிரி செட் பண்ணலாம். மறுபுறம் ஸ்டார்.ஃபீல்டு எதுக்குன்னா பல டேபிள்கள்ல இருக்கிற ஒரே ஒரு ஃபீல்டை கண்ட்ரோல் பண்ண. அதாவது ஃபைனான்ஸ் டீம் மட்டும்தான் எல்லா டேபிள்கள்லையும் இருக்கிற காஸ்ட் ஃபீல்டை பார்க்கணும்னு செட் பண்றது. ஒரு சிம்பிள் ரூல், ஆனா எவ்வளோ பவர்ஃபுல் பாத்தீங்களா? ஆனா இங்க நாம ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த டாட் குளோபல் வைல்ட் கார்டு இருக்குல்ல, இது நிஜமாவே ரொம்ப டேஞ்சரஸ். இதை மட்டும் தப்பா கான்ஃபிகர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், மொத்த பிளாட்ஃபார்ம் ஆக்சஸும் பிரேக் ஆயிடும். யாருமே எதையுமே பார்க்க முடியாத நிலைமை கூட வரலாம். அதனால இதை பெரும்பாலும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. இப்போ நம்ம செக்ஷன் 3க்கு வந்துட்டோம். தி பவர் ஆஃப் டேபிள்.நன். சர்வீஸ் நவ் இன்டர்வியூக்குள்ளே இதுதான் ஃபைனல் பாஸ். இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இங்க தான் நிறைய பேர் தடுமாறுவாங்க. இந்த டேபிள்.நன் அப்படின்னா என்ன? இது ஒரு ரெக்கார்ட் லெவல் ஏசிஎல். சிம்பிளா சொல்லணும்னா இதை ஒரு வீட்டின் முன்கதவு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உள்ளே இருக்கிற ரூம்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல மெயின் டோர் வழியா நீங்க உள்ள போகணும் இல்லையா? அது மாதிரி தான் இந்த டேபிள்.நன்ங்கிறது மொத்த ரெக்கார்டுக்கே ஒரு ஃப்ரண்ட் டோர் மாதிரி செயல்படுது. இப்போ இந்த கம்பேரிசனை பாருங்க, உங்களுக்கு நல்லாவே புரியும். டேபிள்.நன்ங்கிறது ரெக்கார்ட் லெவல் செக்யூரிட்டி, இதுதான் முதல்ல எக்ஸிக்யூட் ஆகும். அதான் நான் சொன்ன மாதிரி வீட்டின் முன் கதவு. ஆனா டேபிள்.ஸ்டார் அப்படிங்கிறது ஃபீல்ட் லெவல் செக்யூரிட்டி, இது ரெண்டாவதா தான் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் இருக்கிற தனித்தனி அறைகள் மாதிரி. இந்த வித்தியாசத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இங்க நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இதுதான். ஃபீல்ட் ஏசிஎல்க்கு முன்னாடியே டேபிள்.நன் எக்ஸிக்யூட் ஆகிடும். இதை உங்க மனசுல நல்லா பதிய வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூல உங்களை லாக் பண்ண நினைக்கிற கேள்விகளோட ஆணிவேரே இந்த ஒரு சின்ன ரூல் தான். அடுத்து செக்ஷன் 4 செக்யூரிட்டி லேயர்ஸ் மற்றும் ஹைரார்கி. இதுவரைக்கும் நாம தியரி பார்த்தோம். இப்போ மல்டிநேஷனல் பேங்க் ப்ராஜெக்ட்ஸ்லாம் நிஜ உலகத்துல எப்படி இந்த ரூல்ஸை பிராக்டிகலா யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம். வாங்க, இது எப்படி அடுக்கடுக்கா பில்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். லேயர் 1, ஒரு யூசரால டிக்கெட்டை ஓபன் பண்ண முடியுமா? இதை தீர்மானிக்கிறது டேபிள்.நன். அடுத்த லேயர் 2, அவரால எல்லா ஃபீல்டுகளையும் பார்க்க முடியுமா? இதை செக் பண்றது டேபிள்.ஸ்டார். ஃபைனலா லேயர் 3, ரொம்ப சென்சிட்டிவான நோட்ஸை பார்க்க முடியுமா? இதா டேபிள்.ஃபீல்ட் முடிவு பண்ணும். இப்படிதான் ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி மாடல் செயல்படுது. ஒருவேளை சர்ச் பண்றப்போ சரியான ஏசிஎல் கிடைக்கலன்னா சர்வீஸ் நவ் இந்த 6 ஸ்டெப் ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணும். முதல்ல டேபிள்.ஃபீல்ட், அப்புறம் பேரண்ட் டேபிள்.ஃபீல்ட், மூணாவதா டேபிள்.ஸ்டார், அப்புறம் பேரண்ட்.ஸ்டார், அஞ்சாவதா ஸ்டார்.ஃபீல்ட், கடைசியா ஸ்டார்.ஸ்டார். இந்த இன்ஹெரிட்டன்ஸ் கான்செப்ட் உங்களுக்கு அத்துப்படியா இருந்தாதான் ப்ரொடக்ஷன்ல இஷ்யூஸ் வரும்போது ஈஸியா ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும்.
இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். செக்ஷன் 5 பொதுவான ACL டிராப்ஸ்லேருந்து எப்படி தப்பிக்கிறது, ப்ரொடக்ஷன் இஷ்யூஸை ஒரு ப்ரோ மாதிரி எப்படி டீபக் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். நேரடியா ஒரு இன்டர்வியூ ட்ராப்பை பார்ப்போம். டேபிள் டாட் நன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ஒரு யூசரால ஃபீல்டுகளை ஆக்சஸ் பண்ண முடியுமா? இதுதான் கேள்வி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன அந்த முன்கதவு லாஜிக்கை இங்க அப்ளை பண்ணி பாருங்க. கண்டிப்பா முடியாது. நோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் லெவல் ஆக்சஸ் தான் செக் பண்ணப்படும். முன் கதவே பூட்டி இருக்கும்போது உள்ள எப்படி போக முடியும்? ஒரு யூசருக்கு இன்சிடென்ட் லிஸ்ட் தெரியுது, ஆனா ரெக்கார்டை ஓபன் பண்ண முடியலன்னா கண்டிப்பா அங்க இன்சிடென்ட் டாட் நான் ரீட் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். டேபிள் டாட் நான் வேலை செய்யலைன்னா ஃபீல்ட் ஏசிஎல்களை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. இன்னொரு ஃபேமஸான டிராப் ஒன்று இருக்கு. இப்போ இன்சிடென்ட் டாட் ரீட் மற்றும் இன்சிடென்ட் டாட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் டாட் ரீட் இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருந்தா என்ன நடக்கும்? எது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? இதுக்கான சிம்பிள் ரூல் என்னன்னா, ஸ்பெசிஃபிக் ACL வென்ஸ். ரொம்ப குறிப்பா இருக்கிற ACL தான் ஜெயிக்கும். இங்க இன்சிடென்ட் டாட் ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ரூல். அதனால அதுதான் முதல்ல இவாலுவேட் ஆகி அதுக்கு தான் முன்னுரிமை கிடைக்கும். வைல்ட் கார்டை விட ஸ்பெசிஃபிக் ரூல் எப்பவுமே பவர்ஃபுல். சரி, ப்ரொடக்ஷன்ல நிஜமாவே ஒரு இஷ்யூ வந்தா என்ன பண்றது? அதுக்கு தான் இந்த செக்யூரிட்டி டீபகர் டூல் இருக்கு. இதை யூஸ் பண்ணி எந்த வைல்ட் கார்டு எக்ஸிக்யூட் ஆச்சு, எந்த ACL கரெக்டா ஆக்சஸை பிளாக் பண்ணுச்சு, அதோட எக்ஸிகியூஷன் ஆர்டர் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க ரொம்ப ஈஸியா ட்ரேஸ் பண்ணிடலாம். இதை உங்க அன்றாட வேலைகள்ல கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ இந்த விளக்கத்தோட முடிவுக்கு நாம வந்துட்டோம். கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. சரியான முன்கதவுகளை பூட்டி வச்சுக்கிட்டே சிஸ்டமை எப்படி ஈஸியா ஸ்கேல் பண்ற மாதிரி உங்களோட அடுத்த லேயர்டு செக்யூரிட்டி மாடலை நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ண போறீங்க. இதை பத்தி கொஞ்சம் யோசிங்க. உங்களோட சொந்த டெவலப்பர் இன்ஸ்டன்ஸ்ல இதையெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து கத்துக்கோங்க.